தொடர்ந்து தமிழ்நாட்டை குறிவைத்து பேசும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பாராளுமன்றத்தில் தமிழக எம்பிக்கள் பற்றி அவதூறு பேச்சால் வெடிக்கும் எதிர்ப்பு. என்னதான் நடக்கிறது விரிவாக பார்ப்போம். ஒன்றிய அரசின் கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பில் இருக்கும் திரு தர்மேந்திர பிரதான் தான் தற்போது கண்டென்ட்டுக்கு பஞ்சமில்லாமல் சர்ச்சை பேச்சுக்களை பேசி வருகிறார். சில நாட்களுக்கு முன்னர் தமிழ்நாடு புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதனால்தான் அவர்களுக்கு வழங்க வேண்டிய நிதி இன்னும் வழங்கப்படவில்லை, திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் திட்டமிட்டு ஹிந்தியை வைத்து அரசியல் செய்கிறார்கள் என கருத்து தெரிவித்திருந்தார். கருத்து சொன்னதுதான் பாக்கி. தமிழ்நாடு முழுக்க பல்வேறு மாணவர் அமைப்புகளும் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகளும் போர்க்கொடி தூக்க துவங்கின. அரசியல் நிலைப்பாடு தாண்டி எல்லா மாநில மக்களிடமும் சரிசமமாக நடந்து கொள்ள வேண்டிய பொறுப்பில் இருக்கும் ஒரு அமைச்சர் இப்படி பேசுவதும், இந்தியாவை ஆளும் கட்சி தமிழர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுப்பதும் பொதுமக்களிடமும் பலத்த எதிர்ப்பில் போய் முடிந்தது. இந்த சர்ச்சையை தொடர்ந்து ஒன்றிய அரசு ஹிந்தியை திணிக்க முயல்கிறதென பல்வேறு மாணவர் அமைப்புகளும் பாஜக அல்லாத மற்ற அனைத்து கட்சிகளும் தமிழ்நாடு முழுக்க போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் என எதிர்ப்புகளை வெளிப்படுத்த துவங்கின. இந்த சர்ச்சை ஓயக்கூட நேரம் கொடுக்காமல் அடுத்த பந்தை வீசியிருக்கிறார் தர்மேந்திர பிரதான். பாராளுமன்றத்தில் உரையாற்றிய அவர், தமிழ்நாடு அரசு முன்னதாக PM ஸ்ரீ திட்டத்துக்கு சம்மதித்ததாகவும் அதன் பின் இப்பொழுது வேண்டுமென்றே எதிர்ப்பதாகவும் சொன்னார். இக்கருத்தை அவர் சொல்லி முடிப்பதற்குள்ளாகவே தமிழக எம்பிக்கள் எழுந்து நின்று இல்லை இல்லை என எதிர்க்க துவங்கினர். இதனை பொருட்படுத்தாமல் பேச்சை தொடர்ந்த அவர், திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் தமிழ்நாடு மாணவர்களின் வாழ்க்கையில் விளையாடுகின்றனர், இதனால் மாணவர்களின் எதிர்காலம் தான் பாதிக்கும். பாஜக ஆளாத மாநிலங்களில் கூட மும்மொழி கொள்கை அமலில் இருக்க தமிழ்நாட்டில் மட்டும் என்ன பிரச்சனை என கேள்வி எழுப்பினார். அத்தோடு நிறுத்தாமல் அவரது பேச்சிற்கு அவைக்குள் எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருந்த தமிழக எம்பிக்களை பார்த்து அவர்கள் அன்சிவிலைஸ்டாக, அதாவது அநாகரீகமாக நடந்து கொள்கின்றனர் என பல முறை அவதூறாக பேசினார். இதற்காக அவைக்குள்ளேயே கடும் எதிர்ப்பையும் சந்தித்தார் தர்மேந்திர பிரதான். இதில் ஹைலைட்டே தர்மேந்திர பிரதானின் இந்த பந்துக்கு அதன் பின் பேசிய தமிழக எம்பிக்கள் சிக்ஸர் விளாசியதுதான். அடுக்கடுக்கான ஆதாரங்கள், ஆளும் பாஜக அரசின் மீது உள்ள குற்றச்சாட்டுகள் என தமிழக எம்பிக்களும் சற்றும் சளைக்காமல் தங்கள் தரப்பு நியாயத்தை அவையில் பதிவு செய்தனர். அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் இந்த அநாகரிக கருத்து இப்பொழுது பலத்த கண்டனங்களுக்கு உள்ளாகி வருகிறது. பல்வேறு கட்சிகள் மற்றும் அரசியல் விமர்சகர்களும் இதை கண்டித்து வருகின்றனர். மேலும் மக்களவையில் தமிழ்நாடு எம்பிக்களை அவமதிக்கும் வகையில் பேசிய அவருடைய கருத்துக்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.